2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவகாரம் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அதிமுக தரப்பில் கேவிக்குப்பம் தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதற்கு புரட்சி பாரதம் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திருவள்ளூர் அருகே ஆண்டரசன்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சி பொதுச் செயலாளர் ருசீந்திரகுமார், நாடாளுமன்ற தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்பட்டுள்ளதாகவும் 4 தொகுதிகள் கேட்ட நிலையில் ஒன்றை மட்டும் கொடுத்துவிட்டு தங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற அதிமுக நினைப்பதாக சாடியதோடு ஏமாற்றப்பட்ட உணர்வில் நிர்வாகிகள் உள்ளனர் என வேதனை தெரிவித்தார். தற்போதைய சூழலில் திமுக அல்லது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வரும் நிலையில் நாளை இறுதி முடிவு அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் 4 தொகுதிகள் கேட்டிருந்தோம். புரட்சி பாரத கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கி தருமாறு கேட்டிருந்தோம். ஆனால் அவர்கள் ஒரு தொகுதி மட்டும்தான் தர முடியும் என்ற மாதிரி சொன்னாங்க. ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வந்துவிட்டோம். நேற்றும் நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுதும் அந்த நிலைமைதான், அதே நிலைதான், ஒரு சீட்டு தான் மாதிரி சொன்னாங்க. அதனால தலைவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வந்துட்டாரு. இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பாதி பேர் வெளியே வந்துடலாம், இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம், வெளியே வந்துடலாம்னு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க, திமுகவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் விஜய் கூட போயிடலாம், விஜயோட கூட்டணி வச்சுக்கலாம்னாங்க. சில பேர் தனித்து போட்டிடலாம்னு சொன்னாங்க. சிலர் அதிமுகவிலேயே இருக்கலாம்னு சொன்னாங்க. இப்படி நிர்வாகிகள் பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தலைவர் அவர்கள் வெளியில் இருக்கின்ற காரணத்தால் இந்த நிர்வாக குழுவை என்னுடைய தலைமையில் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இவர்களுடைய முடிவை எல்லாம் தலைவரிடத்திலே சொல்லிவிட்டு நாளை முடிவை தலைவர் அவர்கள் தெரிவிப்பார். நிலத்தகராறில் சிங்கப்பூரிலிருந்து விடுமுறைக்கு வந்த தம்பியை வெட்டி கொலை செய்த அண்ணன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே நிலம் மற்றும் கிணற்று நீர் பங்கீடு தொடர்பான தகராறில் சிங்கப்பூரிலிருந்து ஊர் திரும்பிய தம்பி இளவரசன் தனது பெரியப்பா மகன் சத்யனால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். 5 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் பணியாற்றி வந்த இளவரசன் 10 நாள் விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்த நிலையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கிணற்று குழாயை அகற்றியது மற்றும் மரம் வெட்டுவது தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்தது. போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் தம்பியை சரமாரியாக குத்தி கொலை செய்த அண்ணன் சத்யா கத்தியுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். கத்தியுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட கட்சிகள் அண்டா குண்டா என இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல்வி, மருத்துவம், குடிநீர் ஆகிய 3 மட்டுமே இலவசமாக வழங்கப்படும் என சீமான் பிரச்சாரம் செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியில் வேட்பாளர் ரமேஷ் பெரு விடுதியை ஆதரித்து பேசிய அவர், அரசு மருத்துவமனைகள் தரம் இல்லாமல் இருக்கும்போது ஆட்சியாளர்கள் நடத்தும் தனியார் மருத்துவமனைகள் மட்டும் எப்படி தரமாக உள்ளன என கேள்வி எழுப்பினார். மேலும் கழிவுகளிலிருந்து எரிவாயு தயாரிக்கும் திட்டம் மற்றும் ஊழலற்ற நிர்வாகம் குறித்து பேசிய அவர், இலவச திட்டங்கள் நாட்டை அடமானம் வைக்கும் ஏமாற்று வேலை என்று சாடினார். அழுக்கு சித்தர் பாதத்தில் வேட்பாளர் பட்டியலை வைத்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழிபாடு நடத்தினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி பொள்ளாச்சி அருகே உள்ள வேட்டைக்காரன் புத்தூர் அழுக்கு சித்தர் ஜீவ சமாதிகள் சிறப்பு வழிபாடு நடத்தினார். வேட்பாளர் பட்டியலை சித்தரின் பாதத்தில் வைத்து வேண்டிக் கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புதுச்சேரியில் தனது தலைமையிலான கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும், இருப்பினும் தவிக தலைவர் விஜயின் அரசியல் வருகை மற்றும் போட்டி குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மௌனம் காத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். வெற்றி வாய்ப்பு மட்டும் எப்படி இருக்கு? பிரகாசமாக இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம். விஜய் புதுசா தேர்தலில் இப்போ பாண்டிச்சேரியில நிக்கிறாரு. இப்போ எப்படி சார் கிளம்பி எப்படி இருக்காங்க? 10 ஆண்டு கால நில போராட்டத்திற்கு நிரந்தர தீர்வு கிடைக்காததால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப் போவதாக நீலகிரி மாவட்டம் அஜூர் கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். உதகை அருகே உள்ள அஜூர் கிராமத்தை சுற்றியுள்ள 300 ஏக்கர் நிலத்தை வனத்துறை உரிமை கோருவதால் அங்குள்ள 93 ஏக்கர் குடியிருப்பு மற்றும் மேய்க்கால் நிலங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்கள் வாழ்வாதாரமான தேயிலை விவசாய நிலங்களை மீட்க பல ஆண்டுகளாக போராடியும் மாவட்ட நிர்வாகம் தற்காலிக தீர்வுகளை மட்டுமே வழங்கி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.
இதனைத் தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சுமார் 300 வீடுகளைச் சேர்ந்த 800 வாக்காளர்களும் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாகவும் நில உரிமை கிடைக்கும் வரை வாக்கு இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். எங்களுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கடந்த 45 ஆண்டு முதல் 50 ஆண்டு வரை காலமாக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இது அஜூர் ஊரை வந்து எங்களுக்கு சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லைன்ட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நடக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அஜூர் ஊரில் இருக்கிற 800 ஓட்டும் வந்து புறக்கணிக்கிறதா நாங்கள் ஒரு மனதாக பேசி முடிவு பண்ணியிருக்கிறோம். எங்கள் அஜூர் பூத்தில் வந்து 1000 ஓட்டு இருக்குது. ஆனால் எங்கள் அஜூர் ஊரில் மட்டும் இருக்கிற 800 ஓட்டையும் நாங்கள் புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். இதையும் புறக்கணிப்பு பண்ணுறதுக்கு அப்புறமும் சட்டப்படி கவர்மெண்ட்டில் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் அஜூர் ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆதார் கார்டையும் ஒவ்வொரு ரேஷன் கார்டையும் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறோம். அதுக்கு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் ஊர் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்கிறோம். மத்திய அரசு பெட்ரோல் வரியை குறைத்தது போன்று தமிழக அரசும் குறைக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போர் சூழலிலும் மத்திய அரசு எரிபொருள் மீதான கலால் வரியை ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டி தமிழக அரசும் வரியை குறைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். திமுகவினர் பெண்களை இழிவாக பேசுவதை முதலமைச்சர் கண்டிக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்றார். மேலும் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்துள்ளதாகவும் அதிமுக தொகுதிகளை பாஜக பறித்துக் கொண்டதாக கூறப்படுவது வதந்தி என்றும் தான் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார். ஆமா, மத்திய அரசு ஏற்கனவே இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ வந்து வார் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மத்திய அரசு தன்னுடைய கலால் வரியை குறைச்சிருக்கு. தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வரியை தன்னுடைய பங்குக்கு குறைக்க வேண்டும். அதாவது திமுகவை சேர்ந்தவங்க பெண்களை குறித்து இழிவா பேசுறது முதல் முறை இல்லை. நிறைய பேர் நிறைய பேரோ பேசியிருக்காங்க. இருந்தாலும் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் அது மீது எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கிறாங்க. நான் நாளும் டெய்லி நடந்துட்டு தான். சொந்த பட பிரச்சனைக்கே குரல் கொடுக்காதவர் எப்படி ஜனநாயக ஆட்சி நடத்துவார் என்று தவிக தலைவர் விஜயை அமைச்சர் கீதா ஜீவன் சாடியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்தார். கட்சி தொடங்கி ஒரு வருடத்திலேயே முதலமைச்சர் கனவில் இருப்பவர்கள் பாஜக என்ற பெயரை கூறக்கூட அஞ்சுகிறார்கள் என சாடினார். கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு விஜய் நேரில் சென்று ஆறுதல் கூறவில்லை என்றும் தனது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதில் உள்ள சிக்கலுக்கே குரல் கொடுக்க முடியாதவர் நாட்டை எப்படி ஆளப்போகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் 30 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட திமுகவின் சாதனைகளை அவர் மக்களிடம் எடுத்துரைத்தார். அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுல பாஜக அரசு எவ்வளவோ நெருக்கடி கொடுக்கும். ஒரு வார்த்தை கேட்டாரா, ஒண்ணு இல்லைங்க, மார்ச் 8ஆம் தேதி கேஸ் விலை உயர்வு, கமர்ஷியல் கேஸும் உயர்ந்து, நம்ம வீட்டுக்குரிய கேஸும் உயர்வு. ஒண்ணுமே சொல்லலையே. ஏன் உயர்த்துறீங்க கேட்டாரா, பயம், அஜாத்தா, இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பின்னால. ஆகவே 75 ஆண்டுகளுக்கு மேல இங்க இருக்கிற ஐயுஎம்எல் இருக்கட்டும், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எல்லாமே நூற்றாண்டு கட்சிகள். காலகாலமா மக்கள் நலம் பெறணும், மக்கள் வாழ்வு பெறணும், மக்களுக்கு உரிமை கொடுக்கணும், மக்கள் நலத்திட்டம் கொடுக்கறதுக்காகவே திட்டம் போட்டு செயல்பட்டு வர கட்சிகள். ஆனா இன்னைக்கு வந்தவங்க நம்மளையெல்லாம் இழுத்து பேசிக்கிட்டு நான் தான் முதலமைச்சர், அவர் தனக்கு தானே கோஷம் போட்டுட்டு வர்றாரு. நிச்சயமா ஆனா இந்த கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படி அல்ல. திருவையாறு அருகே கோவில் திருவிழாவிற்கு சென்ற சிறுமியின் தலைமுடி சரக்கு வாகன என்ஜினில் சிக்கி சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கண்டியூர் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி ரக்ஷிதா வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவிற்காக டாடா ஏசி வாகனத்தில் சென்றபோது நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தார். வாகனத்தின் என்ஜின் அருகே அமர முயன்ற போது எதிர்பாராத விதமாக சிறுமியின் தலைமுடி என்ஜினுக்குள் சிக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்தார். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து நடுக்காவேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.